இன்றும் உலகத்தால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு அதிர்ச்சியான வரலாற்று நிகழ்வு பற்றிதான் பார்க்கப் போகிறோம். அதுதான் உலகமே அஞ்சி நடுங்கிய ஒரு சம்பவம். தற்போதும் பரபரப்பாக பேசப்படும் மர்மமான டான்சிங் பிளேக் தான் அது. வாருங்கள் பார்ப்போம். வருடம் 1518. பிரான்ஸ் நாட்டில் ஒரு பெண் திடீரென்று பைத்தியம் பிடித்தது போல நடுத்தெருவில் விடாமல் டான்ஸ் ஆடிக்கொண்டே இருக்கிறார். இசை இல்லை, சந்தோஷமில்லை, ஒரு காரணமும் இல்லை. ஆனால் அவரால் யார் வந்து தடுத்தாலும் டான்ஸ் ஆடுவதை நிறுத்தவும் முடியவில்லை. மக்கள் அனைவரும் பயந்து போய் தனக்கும் இந்த கொடிய நோய் வந்துவிடுமோ என்று பீதியில் இருந்தனர். ஒரே வாரத்தில் 34 பேர் பாதிக்கப்பட்டனர். ஒரு மாதம் முடிவதற்குள் 400 பேர்களுக்கு மேல் பாதிக்கப்பட்டனர். நாடே பரபரப்பாக பேசப்பட்டது. அப்போது டாக்டர்களும் என்ன செய்வது என்று புரியாமல் நின்றனர். ஆம், அதுதான் வரலாற்றின் மர்மமான டான்சிங் பிளேக் என்று அழைக்கப்பட்டது. வாருங்கள் பார்ப்போம். அதன் பிறகு நடந்ததுதான் விசித்திரமாகவும் வினோதமான நிகழ்வாகவும் இருந்தது. அன்றைய டாக்டர்கள் இதை சூடான இரத்தம், அதாவது ஹாட் பிளட் என்று சொன்னார்கள். அன்று டாக்டர்கள் சொன்ன தீர்வு என்ன தெரியுமா? அதை கேட்டால் நீங்களே அதிர்ந்து விடுவீர்கள். அந்த நோயாளிகளை அவர்கள் இஷ்டத்துக்கு ஆட விடுங்கள் என்று சொன்னார்கள். இன்னும் ஆட மேடையும் அமைத்துக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆனால் அதுதான் மக்கள் எங்கு நமக்கோ நம் குடும்பத்தில் யாருக்காவது இந்த நோய் வந்துவிடுமோ என்று பயந்து பயந்து வாழ்ந்தனர். பல பேர் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு தெருவில் ஆடிக்கொண்டு இருந்தனர். இதனால் டாக்டர்களும் நாட்டு மக்களும் அதிர்ச்சியில் இருந்தனர். டான்சிங் பிளேக் தாக்கப்பட்ட நோயாளிகள் ஆங்காங்கே தெருவில் ஆடிக்கொண்டிருந்தனர். இடைவிடாமல் ஆடிக்கொண்டிருந்ததால் பல பேர் மாரடைப்பு வந்து இறந்தார்கள். மக்களும் டாக்டர்களும் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து நின்றனர். ஆம், அதைவிட என்ன கொடுமை என்றால், இடைவிடாமல் ஆடிக்கொண்டிருந்த பல பேர் கால் உடைந்து தொங்கியது. இருந்தும் விடாமல் உடைந்த காலுடன் தொடர்ந்து டான்ஸ் ஆடியபடியே இருந்தனர். அவர்களுக்கு கால் உடைத்த உணர்வும் இல்லை. இதனை கண்ட மக்கள் என்னதான் நடக்கிறது என்று தெரியாமல் நின்றனர். ஆம், இதனை கண்ட அந்த நாட்டு அரசாங்கம், டாக்டர்கள் அனைவரும் இந்த நோய் எதனால் வந்தது, எப்படி நோய் தாக்கப்பட்டனர் என்று புரியாமல் தவித்து நின்றனர். இது சாபமா அல்லது உணவில் கலந்த ஒரு வகை விஷ காளானால் ஏற்பட்ட போதையா அல்லது வேறு ஏதேனும் சதித்திட்டமா என்று புரியாமல் உள்ளன. இன்றும் இதற்கான விடை தெரியாமல் உலகின் மிகப்பெரிய மர்மமாகவே இருக்கிறது. இந்த மர்மத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற வரலாற்று ரகசியம் மற்றும் பயனுள்ள அனைத்து செய்திகளை காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.